இந்தியா மட்டுமல்லாது உலகையே உலுக்கும் வகையில் 241 பேர் உயிரிழந்த மிக மோசமான விமான விபத்து அகமதாபாத்தில் நேற்று நடந்தது. குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 241 பேர் உயிரிழந்த நிலையில் விமான விபத்துக்கு என்ன காரணம், கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன, விமான விபத்து குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை இருந்ததா என்பது பற்றியெல்லாம் சிறப்பு நேரலையில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு தற்போது பேச இருக்கிறார் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான். வணக்கம் ரஹ்மான் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப இந்த விமான விபத்து நடந்திருக்கு, இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த 7878 அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீம் லைனர் வகையான விமானம் 2011 இருந்தே பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது, பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்பதான் முதல் முறையா இந்த அளவுக்கு அந்த ஃபேட்டல் கிராஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரும் விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்கள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்த ட்ரீம் லைனர் வகை விமானம் விபத்துக்குள்ளாவது இதுவே முதல் முறை. அதான் இதுல மிக முக்கியமான செய்தி. காரணம், போயிங் ஏர்பஸ் இந்த 2 நிறுவனங்கள் தான் விமானங்களை தயாரிக்கிறார்கள். நீங்கள் விமானத்தில் செல்வதாக இருந்தால் ஒன்று போயிங் விமானத்தில் செல்ல வேண்டும், இல்லைனால் ஏர்பஸ் விமானத்தில் செல்ல வேண்டும். இந்த 2 நிறுவனங்கள் தான் பிரதானமாக விமான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போயிங் ட்ரீம் லைனரை பொறுத்தவரையில் போயிங் நிறுவன தயாரிப்புகளிலேயே மிகவும் நம்பகமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அகமதாபாத்தில் நடந்திருப்பதுதான் அந்த போயிங் 787 ட்ரீம் லைனருக்கு நடந்திருக்கிற முதல் விபத்து. அது மட்டுமல்ல, அந்த விமானம் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய மூலப்பொருள் தொடங்கி எல்லாமே பாதுகாப்பானவை. அதே போல எரிபொருள்களை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியது, பாதுகாப்பானது. கண்டம் விட்டு கண்டம் செல்பவர்களுக்கு, கண்டங்களுக்கு இடையே விமான பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு ரொம்ப மிகவும் ஏற்றதாக அது கருதப்படுகிறது. அந்த வகையில் அந்த போயிங் 787 ட்ரீம் லைனரோட ட்ராக் ரெக்கார்டு என்பது மிகச்சிறப்பாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விமானம் என்பது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக போயிங் நிறுவனத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 787 ட்ரீம் லைனர் விமானங்களை பல்வேறு விமான நிறுவனங்கள் பயன்படுத்துகிறார்கள். டாடா நிறுவனமே கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட 30க்கும் மேற்பட்ட விமானங்களை வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த போயிங் விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா சார், இப்ப இந்த வகையான விமானம் கம்மியான ஃபியூவலை பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சம். இதனாலதான் இது நிறைய நிறுவனங்களால வாங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலுமே கூட இவங்க அடுத்தடுத்த மாடல் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது லார்ஜர் என்ஜினை பயன்படுத்தல, அந்த பழைய மாடலுக்கு இந்த என்ஜின் பொருந்தல அப்படின்னு தெரிஞ்சுமே கூட இவங்க இந்த மாதிரியான வகையை தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. இது டேக் ஆஃப் ஆகும்போது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்திருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக. அதாவது அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களே சில இமெயில்ஸ்கள் அனுப்புனாங்க, பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்திருக்கு. அப்ப இந்த போயிங் நிறுவனம் எந்த அளவுக்கு கவனமா இருந்திருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதை பற்றி பேசலாம். 1902 ரைட் சகோதரர்கள் விமானத்தை உருவாக்கி பறக்க தொடங்கிய காலத்திலிருந்தே விமான விபத்துகள் என்பது நடைபெற்றுத்தான் வருகின்றன. அதுவும் 1939 பிறகு விமான விபத்து நடைபெறாத ஆண்டு என எதுவுமே இல்லை. முதலில் நாம் இந்த செய்தியை குறித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, போயிங் நிறுவனத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பாதுகாப்பு தரம் என்பதற்கு பெயர் பெற்ற நிறுவனம். நீண்ட காலமாக இந்த விமான தயாரிப்பு துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு கடந்த சில ஆண்டுகளாக அவ்வளவாக பெயர் சரியில்லை என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக போயிங் மேக்ஸ் என்கிற அந்த விமானம், அந்த குறிப்பிட்ட ரக விமானம் எத்தியோப்பியாவிலும் இந்தோனேசியாவிலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 380க்கு மேற்பட்டோர் உயிரை பழிவாங்கியதன் பிறகு போயிங் விமான தயாரிப்பினுடைய பாதுகாப்பு தரைமுறை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த நிறுவனத்தின் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக போயிங் நிறுவனம் இந்த காஸ்ட் கட்டிங் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய செலவினங்களை குறைக்கும் நோக்கத்தோடு தரத்தில் சமரசம் செய்து கொண்டு விட்டது என்பதுதான் அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையாக இருந்தது. குறிப்பாக அந்த மென்பொருள், குறிப்பாக அந்த சிமுலேஷன் மென்பொருள் என்ற அந்த விமானத்தை இயக்கி பார்ப்பதற்கான அந்த மென்பொருள்கள், பாதுகாப்பு தரமுறைகளில் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கிட்டத்தட்ட பெரும் தொகை கொடுத்து $1 பில்லியன் அளவிற்கு அவர்கள் அமெரிக்காவினுடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அதை அபராதமாக கொடுத்து அந்த வழக்கை நடைபெறாமல் பார்த்து கொண்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஆக போயிங் நிறுவனத்தை பொறுத்த
பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக அதனுடைய பாதுகாப்பு தரமுறைகள் குவாலிட்டி செக் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த நிறுவனம் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு பெருந்தொகையை அபராதமாக செலுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் கூட அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமைந்து விட்டதாக நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில், அதில் குறிப்பாக ஏர் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த விபத்துக்குள்ளான அந்த விமானம் என்பது 11 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுபோல 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் அந்த ஏர் இந்தியா நிறுவனத்திடம் இருக்கும் நிலையில் அவற்றை ரீஃபர்பிஷ் செய்வதற்காக ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ரீஃபர்பிஷ் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முழுமையாக தேவையில்லாத அல்லது பழுதான அல்லது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பாகங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக பொருத்துவது என்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அடங்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ரீஃபர்பிஷ் நடவடிக்கைக்கு கூட இந்த போயிங் நிறுவனத்தில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரெட்ரோஃபிட் என்பதற்காக கூட திட்டமிட்டிருந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த விமான தயாரிப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு என்பதும் இந்த விமான விபத்தை ஒட்டி ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாதாகிலா. சரி, இப்போ அதே மாதிரி இந்த போயிங்கோட குவாலிட்டிலேயே அவங்க சமரசம் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு கேஸ் பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. யூஎஸ்ல தான் நடந்திருக்குன்னு இருந்தாலுமே கூட இந்தியாவினுடைய முக்கிய நிறுவனங்கள் இதை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பார்க்கறது எவ்வளவு அவசியமா இருக்கு. ஏன்னா 2020 கோழிக்கோடு அந்த விமான விபத்தை பார்த்தோமா கூட அதுவுமே ஏர் இந்தியா தான், அதுவுமே போயிங் வகை விமானம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதன் பிறகு அப்ப இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த முக்கிய நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த விமான விபத்தை பொறுத்தவரையில் இந்த விமான விபத்து எப்படி நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது, இதற்கு யார் பொறுப்பு என்கிற அந்த கேள்விகள் இருக்கின்றன. அது குறித்து விரிவான விவாதங்கள் நடத்தப்படுகின்றன. வல்லுநர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த விவாதங்களை பொறுத்தவரையில் விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு அல்லது எத்தகைய தொழில்நுட்ப கோளாறு அல்லது பறவை தாக்கியதால் அந்த விமானம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்து விட்டதா, அதாவது பேட் மேட் டிசாஸ்டரா அல்லது மனித தவறின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்து விட்டதா, மேன் மேட் டிசாஸ்டரா என்றெல்லாம் விவாதங்கள் நடக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட திசையில் இந்த விவாதம் செல்லக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நிறுவனங்களினுடைய லாப வெறி, அதே போல நிர்வாகத்தினுடைய அலட்சியம், இந்த 2 காரணங்கள் இந்த விமான விபத்திற்கு காரணமாக இருக்குமா என்பது ஒரு பிரதானமாக விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிறுவனங்களினுடைய லாப வெறி, நிர்வாகத்தினுடைய அலட்சியம் என்று சொல்லும் பொழுது இந்த விமான விபத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட போயிங் நிறுவனம் தரத்தில் சமரசம் செய்து விட்டது என்கிற அந்த குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதற்கு இரு பெரிய விமான விபத்துகளும் பங்களித்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அது தொடர்பாக வழக்குகளும் நடைபெற்றன. குறிப்பாக அந்த மென்பொருள்களில் அவர்களுடைய தர கட்டுப்பாடு என்பது மோசமாக இருந்தது என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிறது. அதில் வேலை பார்த்த முன்னாள் ஊழியர்களும் கூட பகிரங்கமாக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காரணம், அந்த காஸ்ட் கட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய செலவினத்தை குறைப்பது என்கிற நோக்கத்தில் அந்த நிரந்தரமாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை அனுப்பிவிட்டு அதை அவுட் சோர்ஸ் செய்வது அல்லது குறைவான ஊதியத்திற்கு ஊழியர்களை பணியமர்த்துவது என்பது போன்ற ஒரு நிலை இருந்ததாக பரவலாக விவாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படை நிறுவனங்களுடைய லாப வெறி தான். இது காரணமா அல்லது நிர்வாகத்தினுடைய அலட்சியம் காரணமா என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்ப ஏர் இந்தியா விமானத்தை எடுத்துக்கொண்டேயானால் கடந்த சில மாதங்களாக, சில ஆண்டுகளாகவே 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசு வசம் இருந்த அந்த ஏர் இந்தியா டாடா நிறுவனத்தின் வசம் வந்துவிட்டது. அப்படி வந்ததன் பிறகும் கூட இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கின்றன. உணவில் தரம், இருக்கைகளினுடைய தரம் அல்லது விமானத்தினுடைய அந்த அவர்கள் நடத்தக்கூடிய அந்த முறை தொடங்கி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் கூட அதை சரி செய்வதற்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது நிர்வாகத்தினுடைய அலட்சியம் என்ற வகையில் சேரும். அது மட்டுமல்ல, இந்த விபத்துக்குள்ளான விமானம் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரும் பொழுது அங்கு ஏசி வேலை செய்யவில்லை, இந்த விமானத்தில் ஏசி வேலை செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு இருக்கையிலும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே உள்ளிட்ட கருவிகளும் வேலை செய்யவில்லை என்று அதில் பயணித்த ஒரு பயணி ஒருவர் வீடியோவோடு வெளியிட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்த அந்த விமானத்தில் இவ்வளவு கோளாறுகள் இருந்தும் அதை அவர்கள் ஏன் சரி செய்யவில்லை, அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை எப்படி பறக்க அனுமதித்தார்கள் என்கிற அந்த கேள்விகளும் கூட இருக்கின்றன. இது நிர்வாகத்தினுடைய அலட்சியம் என்ற வகையில் வரும். ஆக இந்த அகமதாபாத் விமான விபத்தை பொறுத்தவரையில் இந்த தொழில்நுட்ப காரணங்கள் என்பதை தாண்டி இந்த நிறுவனங்களினுடைய லாப வரி, நிர்வாகத்தினுடைய அலட்சியம் என்கிற இந்த 2 காரணங்கள் பங்களித்திருக்குமா என்கிற திசையிலும் கூட அந்த விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அகிலா,
சார், இப்ப அதே மாதிரி நிர்வாகத்தினுடைய அலட்சியம், அங்க இருந்த ஊழியர்களே பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அப்படிங்கறத பத்தி பேசணும். அதில் குறிப்பா 2 விஷயங்களை சொல்லணும்னா, ஒரு நிர்வாகியுடைய இமெயில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இது கோமாளிகளால் வடிவமைக்கப்பட்ட விமானம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்னுடைய சொந்த குடும்பத்தை நான் இதுல பயணிக்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. இப்ப தனியார் மயமாக்கப்பட்டதுல இருந்து இன்னுமே கவனமா இருந்திருக்கணும் இல்லையா, இது போன்ற விமான இது வாங்குறது இந்த ட்ரேட்ல எல்லாம். சோ இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல விமான நிறுவனங்கள் என்ன மாதிரியான பிரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது போன்ற பெரும் விபத்து பல ஆண்டுகளுக்கு அப்புறமா நடந்திருக்குங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு சார்? இந்த விமான விபத்துகளை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆண்டுதோறும் ஏதோ ஒரு விமான விபத்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குறைந்தபட்சம் போர் விமானங்களாவது விபத்துக்குள்ளாகின்றன என்கிற அந்த செய்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து தொகுப்பாக புரிந்து கொள்வதற்காகத்தான் பல்வேறு விதிமுறைகள் காலப்போக்கில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக DGCA என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுபோல விமான விபத்துக்கள் நடைபெற்றால் அது பற்றி விசாரிப்பதற்கு ஒரு பியூரோ இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம் விமான போக்குவரத்து துறை என்று ஒரு தனித்துறை இருக்கிறது, ஒரு அமைச்சர் இருக்கிறார். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி விமானங்களை பொறுத்தவரையில் விமான தயாரிப்பு என்பதில் இருக்கக்கூடிய குறைபாடு, குற்றச்சாட்டு என்ன என்பது ஒன்று. இரண்டாவதாக, அந்த விமானம் ஒரு விமான சேவை வழங்கும் நிறுவனத்திடம் வந்ததன் பிறகு அந்த விமானத்தை அவர்கள் எப்படி பராமரிக்கிறார்கள் என்பது தொடர்பான விஷயங்கள். இப்படி இரண்டாக நாம் பிரித்துக் கொண்டோமேயானால் தயாரிப்பிலேயே குறைபாடு என்பதுதான் இந்த போயிங் நிறுவனத்தின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கின்றன. எந்த நீதிமன்றத்திலும் அது நிரூபிக்கப்பட்டு விடவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக, விமானங்கள் வந்ததன் பிறகு அந்த விமானங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பது தொடர்பான முக்கியமான ஒரு அம்சமும் இருக்கிறது. ஒரு விமான நிறுவனம், ஒரு விமானம் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் சரிபார்க்க வேண்டிய விஷயங்கள் என்பது ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சரிபார்க்க வேண்டும். 145 வகையான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரியான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்கிற இந்த 2 அம்சங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, தயாரிப்பு நிலையிலேயே இருக்கக்கூடிய குறைபாடு. இரண்டாவதாக, ஒரு விமான சேவை வழங்கும் நிறுவனத்திற்கு அந்த விமானம் வந்ததன் பிறகு அந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் கூறுகிறபடிதான் அவர்கள் அந்த விமானத்தை பராமரிக்கிறார்களா என்பது தொடர்பான இந்த 2 அம்சங்கள் இருக்கின்றன. இந்த போயிங் 787 ட்ரீம் லைனரை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த வகை விமானம் விபத்துக்குள்ளாவது இதுதான் முதல் முறை என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். 14 ஆண்டு கால சேவையில் இதுதான் முதல் முறை. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் இந்த விமானத்தை பயன்படுத்துகிறார்கள். நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்றதாக அந்த விமானம் இருக்கிறது. அந்த வழக்கமாக விமானங்களை அலுமினிய பறவை என்று வர்ணிப்பார்கள். ஏனெனில் அந்த விமானங்கள் அலுமினியத்தில் தான் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த போயிங் ட்ரீம் லைனரை பொறுத்தவரையில் இது ஒரு கலப்பு உலோகத்தின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. எடை குறைவாக இருக்கும், குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி பறக்கக்கூடியது, 2 என்ஜின்கள் கொண்டது. இப்படி பல்வேறு வகையான ஒரு வைட் பாடி உள்ளது என்றெல்லாம் கூட பல்வேறு வகையான சாதகமான அம்சங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கேற்ற வகையில் தான் இதுவரை அவை சேவையில் இருந்திருக்கின்றன. இப்பொழுதுதான் அது முதல் முறையாக விபத்துக்குள்ளாய் இருக்கிறது. இப்படி விபத்துக்குள்ளானதன் பிறகு இந்த போயிங் ட்ரீம் லைனர் 787 குறித்தும் கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்பது வெளிவந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மென்பொருள் அந்த பொறியாளர் ஒருவர் இந்த விமானங்களை உலகம் முழுக்கவே பறப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் வெளிப்படையாக அவர் கூறியிருந்தார் பார்க்கிறோம். அது இந்த விசில் ப்ளோயர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்தக்கூடிய ஒருவரும் கூட இந்த விமானங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அது குறித்து விரிவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த விபத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட செய்திகள் பரவலாக கவனம் பெறுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்னையே இருந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த 14 ஆண்டுகளாக மிகச்சரியாக இந்த பறந்து கொண்டிருந்த இந்த விமானங்கள், எந்த விபத்துக்குமே உள்ளாகாத இந்த விமானங்கள், நீண்ட தூர பயணத்திற்கு நம்பகத்தன்மையுடன் இருந்த இந்த விமானங்கள் இந்த குறிப்பிட்ட விபத்தில் மட்டும் இப்படி ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல், உதாரணமாக அங்கு பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை மீட்டிருக்கிறார்கள். அந்த கருப்பு பெட்டியில் அந்த ஃபிளைட் டேட்டாஸ் இருக்கும். அந்த பராமீட்டர்ஸை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல விமானியினுடைய அறையில் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று வைத்திருப்பார்கள். அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்பது இந்த பிளாக் பாக்ஸ் போலவே மிகவும் இன்றியமையாதது. கடைசி நேரத்தில் விமானிகள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகியிருக்கும். அந்த காக்பிட் வாய்ஸ்
ரெக்கார்டரில் என்ன பதிவாகி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்ததன் பிறகு ஒரு விரிவான இந்த விபத்து தொடர்பான அறிக்கை வந்ததன் பிறகுதான் இது தயாரிப்பில் உள்ள குறைபாடா அல்லது விமான சேவை வழங்கும் நிறுவனம் அதை வாங்கியதன் பிறகு அதை பராமரிப்பதில் இருந்த குறைபாடா அல்லது 11 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த நிலையில் அது கழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு விமானமாக இருந்ததா என்கிற அந்த அதற்கெல்லாம் நமக்கு விடை கிடைக்கும். மகிழா.